நீங்களும் சிங்கள மொழியை பேச, எழுத, வாசிக்க ஆர்வமுள்ளவரா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக. வெல்கம் டு IBT Campus. I am a Sinhala lecturer, Mr. A. Musin. முதல்ல நாங்க பார்ப்போம் ஏன் எங்களுக்கு சிங்கள மொழி அவசியமாக காணப்படும். முதல்ல உங்களுக்கு தெரியும், நம்ம நாட்டுல சிங்கள மொழின்னு சொல்றது ஒரு அரச மொழியாக கருதப்படும். எங்களுடைய தொழில் ரீதியான வாழ்க்கையில ஒரு கட்டாயமான ஒரு கதாபாத்திரமா இருக்கு. முன்மொழி தேர்ச்சின்னு சொல்றது ஒரு தொழில நாங்க எடுப்படுற வாய்ப்பு அதிகமா காணும். அதே மாதிரி எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நாங்க பல பிரதேசங்களுக்கு போகும்போது, இந்த சிங்கள பிரதேசங்களுக்கு போகும்போது எங்களோட தேவைப்பாடுகள் அல்லது ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை தீர்க்கிறதுக்கு கட்டாயங்களுக்கு இந்த மொழியாக்கு தேவைப்படும். அதே மாதிரி மூணாவது விஷயம் லேர்ன் ஏர்ன் சில கன்செப்ட். நாங்கள் சிங்கள மொழியை சிங்கள மொழி கற்றுக் கொடுக்கக்கூடிய அல்லது கற்பிக்கிற ஒரு ஆசிரியராக பணிபுரிவதற்கு கட்டாயம் அடிப்படை சிங்கள மொழிக்கு அவசியமாக காணப்படும். அப்போ அது ஒரு சிங்கள மொழி கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக சேவை செய்வதற்கான ஒரு பகுதியாகவும் காணப்படும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சிங்கள மொழியை கற்றுக்கொள்றதுக்கு எங்கள்கிட்ட அல்லது எங்களிடம் என்ன மாதிரி விடயம் இருக்க வேண்டும் சொல்லுங்க. முதலாவது விஷயம், எங்களுக்கு சிங்கள மொழியை கற்றுக்கொள்ளணும் சொல்ற ஒரு ஆர்வம் கட்டாயம் இருக்கு. ரெண்டாவது பயிற்சி, அன்றாட பயிற்சின்னு சொல்றது இந்த சிங்கள மொழி தேர்ச்சி அதிகம். அடுத்த விஷயம், புதிய புதிய விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம். அப்ப நாங்க இந்த சிங்கள மொழிய எப்படி கற்றுக்கொள்ற, எங்க கற்றுக்கொள்ற? இந்த சிங்கள மொழிய வெறுமனே 35 நாட்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற 4 திறன்களையும் வளர்த்து கொள்ளக்கூடிய அடிப்படையில IBT Campus ஆகி நாங்க உங்களுக்கு ஒரு கோர்ஸ் கொண்டு வந்தோம். அந்த 4 திறன் என்னன்னு முதல்ல பார்ப்போம். முதல்ல இந்த வாசிப்பு திறன். இப்ப நாங்க பார்ப்போம் இந்த வாசிப்பு திறன் எங்கட அன்றாட வாழ்க்கையில எப்படி நாங்க இந்த பயன்படுத்துவோம். முதல்ல நமக்கு ஒரு விஷயத்த எழுத்துக்களை கூட்டி வாசிக்கக்கூடிய திறன் கட்டாயம் இருக்கும். அப்ப அந்த விஷயம் என்னன்னு எங்களுக்கு விளங்கும். தமிழ் கருத்து எடுக்கிறதுக்கு அது சிங்களத்துல என்ன போடப்பட்டிருக்குன்னு சொல்றது கட்டாயம் வழங்கி கொள்ளணும். அடுத்த விஷயம் நாங்க ஏதாவது பொது இடங்களுக்கு போகும்போது ஏதாவது நாங்க போர்டோ அல்லது ஒரு பஸ்ல ஒரு போர்டோ சிங்களத்துல போடப்பட்டிருக்கு, அதை நாங்க எப்படி விளங்கி எடுத்து அது எந்த ஊர் அல்லது எந்த நிறுவனம் சொல்ற அடையாளப்படுத்த கட்டாயம் வாசிப்பு தேவைப்படும். அடுத்து எங்களிடம் ஒரு கடிதம் ஒன்று தராங்க. அந்த கடிதத்தை வாசிக்க சொல்லும் போதோ அல்லது கடிதத்தில் விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கணும். முதல்ல எங்களுக்கு சிங்களத்துல தான் பெறப்பட்டிருக்கு. அந்த சிங்களத்தை நாங்கள் விளங்கிக் கொள்வது கட்டாயமாக காணும். அடுத்த திறன் இந்த எழுதக்கூடிய ஒரு விஷயம் அல்லது எங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று தராங்க. நாங்கள் போகிற இடத்துல இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நிரப்புறோம். ஒர்க் ஷாப்பாக இருக்கலாம் அல்லது ஒரு வேறு ஏதாவது நிறுவனத்தில் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் நிரப்புறோம். அந்த மாதிரி டைம்ல எங்களுக்கு இந்த எழுத்து திறன், எங்களோட பேரை சிங்களத்தில் எழுதக்கூடிய திறன் கட்டாயமாக இருக்கணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த பேச்சு திறன். பேச்சு திறன் சொல்றது ஆக முக்கியமான விடயம். ரைட். அப்ப நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை ஒரு ஆள் சொல்ற விடயம் அவங்களுக்கு விளங்கும், ஆனா எப்படி பதில் சொல்றது தெரியும். ரைட். முதல்ல நாங்க ஒரு விஷயத்தை கட்டாயம் வழங்கி கொள்ளணும். சிங்கள மொழியில அடிப்படை சொல்றது இருக்கு. உங்களுக்கு கதைக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த அடிப்படை கட்டாயம் இருக்கணும். நாங்க சொல்லுவோம் 8 பாக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அதுல முதலாவது மெத்தட் தான் இந்த சுட்டு பேர்கள் சொல்லும் போது மம அப்பி அந்த மாதிரி விடயங்கள் அது மாறும் விதம், சுட்டு பேர்கள் மாறும் விதம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். மகே மட்டு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, வினை சொற்கள், கிரியாபதம் சொல்லுவோம். அப்ப அது 3 காலங்களுக்கு வரும். நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். அப்ப பொன்ன பொனவா பொய் அது 3 காலத்துல வரும். அது மாறும் விதத்தை நம்ம கட்டாயம் தெரியும். பொன்ன பொன்னைடு மாற்றம் அடையும். அதே மாதிரி பிவ்வா பிவ்வேன்னு மாற்றம் அடையும். பிவ்வோ பொனப்பொட்டு அப்படின்னு சொல்லி மாற்றம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த இணைப்பு சொல்
ஒவ்வொரு வசனத்தையும் நாங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு சில சொற்கள் எங்களுக்கு தேவைப்படும். அந்த மாதிரி அதே மாதிரி பெயர்ச்சொல், அது இலக்கங்களாக இருக்கட்டும். எங்களோட தொலைபேசி இலக்கத்தை வந்து நாங்கள் சிங்களத்தில் சொல்கிறேன்னு சொன்னால் நாங்கள் எப்படி சொல்கிறோம், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பெயர்ச்சொல். அடுத்தது பெயர் அடைமொழி, அதே மாதிரி வினை அடைமொழி. பெயர் அடைமொழி அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்லும் போது, இது ஒரு அழகான நாடு அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் ஒரு பெயர் அடைமொழி லஸ்ஸன ரட்டா அப்படின்னு. அதே மாதிரி ஒரு வினை அடைமொழி இக்மனட்ட என்ன, அப்ப இக்மனட்னு சொல்றது ஒரு வினை அடைமொழி. அடுத்த விஷயம் இந்த ஒத்த கருத்து சொல், அதே மாதிரி எதிர்கருத்து சொல். ஓகே, இப்ப நாங்கள் ஒரு விஷயத்தை ஒப்பிடும் போது யூஸ் பண்ணுவோம். இப்ப நான் உதாரணத்துக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த இருக்கிறேன். படுவில வேண்டி என்ன, பொருட்களோட விலை அதிகமாக இருக்கு. இப்போ ஒரு ஆள் சொல்ற கேஸ் மில அடுய். ஓகே, அப்ப கேஸின் விலை குறைவாக உள்ளது. சமான பத, ஏன் நாங்களே எங்களுக்கு ஒத்தகரி சொற்கள் தேவைப்படுது. நாம ஒரு விஷயத்தை ஒரு விடயத்துல பார்க்கும் ஒரே விதமாக இருக்காது. உதாரணத்துக்கு எங்களுடைய தேசிய கீதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கால ஸ்ரீலங்கா மாத்தா அம்மான்னு சொல்லி இருக்காரு. அப்ப அந்த மாத்தான்னு சொல்றது தாயை குறிக்குது. அப்ப எங்களுக்கு ஒத்த கருச்சொல் தெரியும் அப்படின்னு சொன்னா இன்னும் அந்த விஷயம் விளக்குவாக விளங்கக்கூடிய. அப்ப நாங்க இன்னைக்கு பார்த்தது சிங்கள மொழி ஏன் எங்களுக்கு அவசியம், அதே மாதிரி எங்கள்கிட்ட இருக்க வேண்டிய திறன் என்ன, அதே மாதிரி என்ன மாதிரி தேர்ச்சிகளை, இந்த திறன்களை எப்படி நாங்கள் வளர்த்துக்கணும், அந்த 3 விடயங்களை பார்த்ததோட நாங்கள் அடுத்த விஷயம் இந்த ஐபிடி கேம்பஸால நாங்கள் தார கோர்ஸ் யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலாம், யாரெல்லாம் படிக்கலாம் சொல்றது வந்து, நீங்க ஒரு பிஸ்னஸ் மேனா அல்லது நீங்க வியாபாரம் செய்றீங்கன்னு சொன்னா நீங்க வந்து இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணலாம். அடுத்து வந்து இல்லத்தரசிகள், அதே மாதிரி வந்து பல்கலைக்கழக பாடசாலை மாணவர்கள், அதே மாதிரி தொழில் புரிபவர்கள் அல்லது தொழில் தேடுபவர்களா நீங்களும் இந்த கோர்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம். அப்ப மிகவும் குறுகிய காலத்துல வெறுமனே 35 நாட்களுக்குள்ள உங்களுக்கு சிங்களத்துல சரளமாக எழுத, வாசிக்க, பேச, அதே மாதிரி யாராவது வளர்த்துக்கிற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய திறன். கீழே தெரிகிற நம்பருக்கு வந்து உடனே வாட்ஸ்அப் கால் அல்லது நார்மல் கால் ஊடாக வந்து அழைப்பு மேற்கொண்டு உடனே உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசஸ் செஞ்சுக்கோங்க. ஏன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட மாணவர் எண்ணிக்கையை மாத்திரமே எடுக்கிற ஒரே ஒரு காரணத்தால வந்து இந்த கோர்ஸ்ல லிமிடெட் சீட்ஸ் மாத்திரமே இருக்கு. ஸோ உடனே வந்து வாட்ஸ்அப் அல்லது கால் எடுத்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசஸ்ல முந்திக் கொள்ளுங்க. நன்றி.